அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ரெட் ஹில்ஸ் பாஷா. தேர்தல் நெருங்கிவிட்டது. ஒரு தலைவரை தேர்ந்தெடுப்பது என்பது வெறும் அரசியல் சடங்கல்ல, எதிர்காலத்தை தீர்மானிக்கும் ஒரு அமானிதம். ஒரு வாக்காளராக இஸ்லாம் நமக்கு சொல்லும் வழிகாட்டுதல் என்ன? திருக்குரான் அத்தியாயம் 4 வசனம் 58 அல்லாஹ் சொல்கிறான், நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு கட்டளையிடுகிறான், அமானிதங்களை அதற்குரியவர்களிடம் ஒப்படைக்க வேண்டும், மேலும் மக்களிடையே தீர்ப்பு வழங்கினால் நீதியோடு தீர்ப்பு வழங்க வேண்டும். அதேபோல் ஒரு தலைவருக்கு திறமையும் நேர்மையும் இருக்க வேண்டும் என குரான் வலியுறுத்துகிறது. எப்போது தகுதியற்றவர்களிடம் பொறுப்புகள் ஒப்படைக்கப்படுகிறதோ அப்போது அழிவை எதிர்பாருங்கள். இன்று நம் முன்னே பல சவால்கள் இருக்கின்றன. குறிப்பாக CAA, NRC மற்றும் பொது சிவில் சட்டம் போன்ற விவகாரங்கள் நம் சமூகத்தில் ஏற்படுத்திய தாக்கம் நமக்கு தெரியும். இந்த இக்கட்டான நேரங்களில் சிறுபான்மையினரின் உரிமைகளுக்காகவும் சமூக நீதிக்காகவும் உண்மையிலேயே குரல் கொடுத்தவர்கள் யார், களத்தில் நின்றவர்கள் யார் என்பதை நாம் மறக்க முடியாது. இன்றைய தலைவர்கள் குரான் சொல்லும் நீதியை நிலைநாட்டுகிறார்களா அல்லது அமானிதத்தை பாதுகாக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறிதான். இறுதியாக நான் சொல்வது ஒன்றே ஒன்றுதான். நீங்க பிடிச்சவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களோ இல்ல நடிச்சவங்களுக்கு ஓட்டு போட போறீங்களோ அது உங்க தனிப்பட்ட விருப்பம். ஆனா உங்களோட அந்த ஒரு ஓட்டுல பொது நலன் இருக்கணும். ஆனா நம்ம மாநிலத்தை ஆள போறது யாருன்னு முடிவெடுக்கும் போது தகுதி பார்த்து ஓட்டு போடுங்க. சிந்திப்போம், செயல்படுவோம். மறக்காம ஏப்ரல் 23 அன்னைக்கு ஓட்டு போடுங்க.